ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 44ஆம் அத்தியாயம் ஜேஷ்ட பஞ்சக விரதத்தின் விளக்கம். குறிப்பு: இந்த அத்தியாயம் ஜெகந்நாதரின் 12 வெவ்வேறு மூர்த்திகள் சிலைகள் மாதத்திற்கு ஒன்றுக்கு ஒன்று அவற்றின் குறிப்பிட்ட மலர்கள் மற்றும் பழங்களால் எவ்வாறு வழிபடப்படுகின்றன என்பதை காட்டுகிறது. விஷ்ணு வேத சூரிய கடவுள் ஆவார். சூரியனுக்கு 12 வெவ்வேறு வடிவங்கள் இருப்பதாக கருதப்படுவதால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு மாதத்துடன் தொடர்புடையவை. இந்த ஜெகந்நாத விஷ்ணுவிற்கு 12 வடிவங்கள் இருப்பதாக கருதப்படுகிறது. ஆனால் இது ஒரு விரதத்தின் புராண உடையான மூர்த்தி பஞ்சர விரதத்தை குறிக்கிறது. ஜெய்மினி முனிவர் கூறினார்: ஒரு ஆண்டு நீடிக்கும் ஒரு விரதத்தை நான் உங்களுக்கு கூறப்போகிறேன். வருடத்தின் முதல் நாளில் பால்குண மாதத்தின் பௌர்ணமி நாளில் விரதம் தொடங்குகிறது. ஆதிமூல கடவுளான ஸ்ரீஹரியின் 12 மூர்த்திகள் அதாவது வடிவங்கள் உள்ளன. அவர்கள் விஷ்ணு போன்ற பெயர்களால் நன்கு அறியப்படுகிறார்கள். அந்த மூர்த்திகள் ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி வழிபடப்பட வேண்டும். இவற்றில் ஒரு மூர்த்தியை ஒரு மாதத்தில் தினமும் வழிபட வேண்டும். 12 மலர்களும் 12 பழங்களும் இப்படி பல விதமாக வழங்கப்பட வேண்டும். மலர்கள் அசோகம், மல்லிகை, பாதாளம், கதம்பம், கரவீரம், ஜாதி, மாலதி, சதபத்ரை அதாவது தாமரை, உத்பலா, வாசந்தி, குந்த மற்றும் புன்னாக மலர்கள். பக்தர் மகிழ்ச்சியுடன் இந்த மலர்களை உரிய வரிசையில் வழங்க வேண்டும். உரிய வரிசையில் வழங்க வேண்டிய பழங்களாவன மாதுளை, தேங்காய், மாம்பழம், பலாப்பழம், பேரீச்சம்பழம், பனம்பழம், ஸ்ரீபழம், வில்வப்பழம், தோடம்பழம், பாக்கு, கர்மங்கம் மற்றும் ஜாதி பழம். இனிப்பு சாறுகள் போன்ற பல்வேறு வகையான உணவுகளை வழங்கிய பிறகு பக்தர் அமர்வதற்கு அழகிய இருக்கை மற்றும் பிற சேவைகளை வழங்க வேண்டும். பின்னர் பிரபஞ்சத்தின் தலத்தை புகழ்ந்து பேச வேண்டும். பிரபஞ்சத்தின் பிரபுவே, எங்கும் நிறைந்தவரே, கடந்த நிகழ்கால மற்றும் எதிர்கால விஷயங்களின் பிரபுவே, என்னை காப்பாற்றுங்கள். தாமரை கண்ணனே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, உலக இருப்பு என்ற பெருங்கடலில் இருந்து என்னை காப்பாற்றுங்கள். முன்னர் எந்த ஆதரவும் இல்லாமல் கடல் நீரின் பயங்கரமான பரப்பில் பிரபஞ்சத்தை பாதுகாப்பதற்காக மதுவை கொன்ற பகவானே, மதுவை கொன்றவரே, என்னை காப்பாற்றுங்கள். நீங்கள் 3 அடிகள் எடுத்து வைத்து தைத்தியர்களின் மிக பெரிய படையை கொன்றீர்கள். இவ்வாறு 3 உலகங்களையும் பாதுகாத்தீர்கள். திரிவிக்ரமரே, தங்களுக்கு நமஸ்காரம். வேதங்களான ரிக், யஜுஸ் மற்றும் சாம வேதங்கள் ஆகியவற்றை உள்ளே வைத்திருக்கும் ஒரு குள்ள வடிவத்தை நீங்கள் எடுத்தீர்கள். உங்கள் அற்புதமான வடிவத்தால் அனைவரையும் மயக்கினீர்கள். அந்த மாயையை தாங்குபவருக்கு நமஸ்காரம். நாங்கள் ஸ்ரீயை அதாவது ஸ்ரீதேவியை, ஸ்ரீ மகாலட்சுமியை தங்கள் மார்பில் எப்போதும் தாங்குகிறீர்கள். பக்தர்களுக்கு செழிப்பை தாங்கள் வழங்குகிறீர்கள். ஸ்ரீதரரே, தங்களுக்கு நமஸ்காரம். தாங்கள் அனைத்து புலன்களுக்கும் தலைமை தெய்வம். தாங்கள் எப்போதும் புலன்களின் இறைவன். பக்தர்களின் மகிழ்ச்சிக்கு தாங்கள்தான் ஒரே காரணம். ரிஷிகேஷரே, தங்களுக்கு நமஸ்காரம். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த பிரபஞ்சம் தங்கள் நாபியிலிருந்து வெளிவரும் தாமரையிலிருந்து தோன்றியது. இது படைப்பாளரின் நிரந்தர இருக்கை. பத்மநாபரே, தங்களுக்கு நமஸ்காரம். அசையாத மற்றும் அசையும் உயிரினங்களை கொண்ட இந்த பிரபஞ்சம் தங்களை சேர்ந்த ஸ்ரீ குணங்களால் பிணைக்கப்பட்டுள்ளது. அத்தகைய இறைவனை ஒரு கோழை மேய்ப்பவன் அன்னை யசோதையானவர் கயிறுகளால் கட்டியுள்ளார். தாமோதரரே, தங்களுக்கு நமஸ்காரம். 3 உலகங்களிலும் அழிவை ஏற்படுத்திய கேசியை கொன்றீர்கள். எல்லா வகையான மகிழ்ச்சிக்கும் தாமே எஜமானனாவீர்கள். கேசவரே, என்னை காப்பாற்றுங்கள். உலகங்களை படைத்தவர் தாமே ஆவீர்கள். உலகங்களுக்கு முதல் காரணமும் தாமே ஆவீர்கள். பிரம்மதேவர் தமது வழிகாட்டுதலுடன் உயிரினங்களை படைத்தார். கற்பனை செய்ய முடியாத மகத்துவம் கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, நாராயணரே, தங்களுக்கு நமஸ்காரம். பிரபஞ்சம் தொடக்கமில்லாத தங்கள் மாயையால் மயக்கப்படுகிறது. எல்லா தர்மங்களின் உருவகமான மாதவருக்கு நமஸ்காரம்.
பூரண அறிவின் மூலம் ஞானிகளை அணுகக்கூடியவர் தாங்கள். ஆதரவற்றவர்களுக்கு இலக்கை வழங்குபவர் தாங்கள். கோவிந்தரே, தங்கள் தயவால் எனது விரதம் வெற்றிகரமாக முடிவடையட்டும். ஒவ்வொரு மாதமும் வழிபாட்டின் முடிவில் பக்தர் மிகுந்த பக்தியுடன் உள்ளங்கைகளை பய பக்தியுடன் இணைத்து இந்த மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். இவ்வாறு வழிபாட்டின் முடிவில் ஜனார்த்தனரிடம் ஜபிக்க வேண்டும். இவ்வாறு பக்தர் இந்த விரதத்தை மூர்த்தி பஞ்சகத்தை ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டும். முழு பலனை பெற அவர் நிறுவும் சடங்கை செய்ய வேண்டும். பக்தர் தனது திறனுக்கு ஏற்ப ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 12 முனிவர்களின் தங்க உருவங்களை செய்ய வேண்டும். இந்த மூர்த்திகளை 12 பானைகளில் வைக்க வேண்டும். அந்த பானைகள் மா இலைகளால் தனித்தனியாக மூடி வெள்ளை துணிகளால் போர்த்த வேண்டும். அவற்றில் மென்மையான இலைகளுடன் கூடிய வாசனை திரவிய நீர் இருக்க வேண்டும். மாம்பழம் அவற்றில் வைக்க வேண்டும். மறைபொருள் வரைபடத்தில் சர்வோபத்ரர் சதுர வடிவத்தில் இந்த பானைகளை 8 மைய புள்ளிகளில் வைத்து மூர்த்திகளை 12 எழுத்து மந்திரம், அதாவது பிரணவத்துடன் கூடிய நமோ பகவதே வாசுதேவாய மூலம் பிரசாதம் மற்றும் சேவைகளுடன் தனித்தனியாக வணங்க வேண்டும். ஆரம்பத்தில், அதாவது தொடக்கத்தில் பிராமணர்களே அவர்கள் அனைவரும் பஞ்சாமிர்தங்களில் நீராட்டப்பட வேண்டும். பின்வரும் விஷயங்கள் வழங்கப்பட வேண்டும்: பாடல்கள், வாத்திய இசை, நடனங்கள் போன்றவை. பிராமணர்களை வணங்குதல்: 12 இணை துணிகள், 12 குடைகள், 12 இணை காலணிகள், விசிறிகள், தண்ணீர் பானைகள், படுக்கைகள், பாதங்கள், இனிமையான வாசனை திரவியங்கள், மாலைகள், நல்ல வெற்றிலை, மோதிரங்கள், செவி வளையங்கள் போன்றவை. விளக்குகளை நெய்யால் எரிக்க வேண்டும். அவை 12 எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். இரவை இவ்வாறு கழிக்க வேண்டும். காலையில் புனித நெருப்பில் சடங்குகள் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் 300 ஹோமங்கள், பலி, மரக்கிளைகள், நெய் மற்றும் கருஸ் ஆகியவற்றால் செய்யப்பட வேண்டும். எள் விதைகளுடன் கூடிய ஹோமங்களை 1008 முறை வியாகிருதிகளை ஊர புவக சுபக உச்சரிக்கும் போது வழங்க வேண்டும். ஹோமங்களின் முடிவில் அவர் நெய்வேத்தியம் உட்கொண்டு குருவிற்கு பண பரிசுகளை வழங்க வேண்டும். நன்கு அலங்கரிக்கப்பட்ட 12 பழுப்பு நிற பசுக்களை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு பக்தர் 144 பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும். பக்தர் அந்த 12 உருவங்களையும் அவற்றின் பானைகள், விதானங்கள், சௌரிகள் போன்றவற்றையும் உரிய மரியாதையுடன் கூடிய காணிக்கைகள் மற்றும் சேவைகளுடன் குருவிற்கு கொடுக்க வேண்டும். இந்த விரத ராஜ்யத்தை, புனித சடங்குகளின் அரசரான விரதத்தை செய்வதன் மூலம் பக்தர் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் குண்டீச்சா விழா உட்பட 12 விழாக்கள் மகிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த விரதத்தை நிறைவேற்றுவதன் மூலம், அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் விழாக்களை பார்ப்பதன் மூலம் ஒருவர் பெறும் அதே புண்ணியத்தை பெறுகிறார். தேவர்களின் இறைவனின் அருளால் பக்தன் இந்திரலோகத்தையும் முழு பூமியின் ஆட்சியையும் 8 இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளையும் அடைவான். நாரத மாமுனிவர் இந்த மிகவும் புண்ணியமான விரதத்தை 12 ஆண்டுகள் செய்தார். முனிவர் ஒரு உயிருள்ள முக்தி பெற்ற ஆன்மாவானார். மற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களும் இதை முன்பு பல முறை செய்தார்கள். இதைவிட இறைவனுக்கு மிகவும் பிரியமான வேறு விரதம் ஏதும் இல்லை. இது நல்லொழுக்கம், புகழ் மற்றும் நீண்ட ஆயுளுக்கு உகந்தது. இது பிராமணர்களுக்கு சாதகமானது. இது குடும்பத்தில் பெருக காரணமாகிறது. நீங்கள் அனைவரும் அடக்கப்பட்ட ஆன்மாக்களின் முனிவர்கள். நீங்கள் இந்த சிறந்த விரதத்தை செய்கிறீர்கள். 44ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.